குருவடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணி என்றன் பேசுகிறேன், பொள்ளாச்சியில் இருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஜூலை மாதம் மகர ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அது எப்படி பாசிட்டிவா மாத்திக்கிறது, அதுக்கு உண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் தெளிவா பார்த்துடலாம். முதல்ல இந்த மாதத்துல ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒவ்வொரு கேட்டகரியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத தனித்தனியாக பார்க்க போகிறோம். முதல்ல சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு, கூடவே வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு திருமண வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, குழந்தை சம்பந்தமான விஷயங்கள் எப்படி இருக்க போகுது, உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்க போகுது, வண்டி வாகனம் வீடு சொத்து சோகம் சம்பந்தமான விஷயங்கள், தாய் தந்தையருக்கு எப்படி இருக்க போகுது, பொருளாதார முன்னேற்றங்கள் எப்படி இருக்க போகுது, பயணங்கள் ஏதாவது மேற்கொள்ளலாமா வேணாமா இப்படின்னு எல்லா விதமான விஷயங்களையும் டீட்டெயில்டாக அதில் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த மாத துவக்கத்துல என்ன கிரகநிலைகள் மகர ராசிக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா, ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரமா இருக்கிற, ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு, ராசிக்கு 4ஆம் இடத்துல செவ்வாயும் சந்திரனும். அப்ப செவ்வாய் சந்திரன் நினைவு அப்படிங்கிறது சந்திரமங்கல யோகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த மாத துவக்கத்துல ஏற்படுத்துது. ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு பகவான், ராசிக்கு 6ஆம் இடத்துல சூரியனும் சுக்கிரனும், ராசிக்கு 7ஆம் இடத்துல புதன் பகவான், ராசிக்கு 9ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இந்த மாதமானது பிறக்குது. மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, 7/7/2024 அந்த தேதி அன்னைக்கு சுக்கிர பகவான் உங்க ராசிக்கு 5-10க்கு அதிபதி, இதுவரைக்கும் 6ஆம் பாவத்துல மறைஞ்சிருந்தாரு, இப்ப 7ஆம் பாவத்துக்கு பயிற்சி ஆகிறார். 5ஆம் அதிபதி 7ல், 10 கூடியவர் 7 அப்படிங்கிறது ஒரு சுபமான ஒரு நகர்வு, சுக்கிரனுடைய நகர்வு. இதனால என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு நன்மை நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம். 2ஆம் பட்சமா 12/7/2024 உங்களுடைய ராசிக்கு 4-11க்கு அதிபதியான செவ்வாய் ராசிக்கு 5ஆம் பாவத்துக்கு போறாரு. ஒரு லாபாதிபதி பஞ்சமஸ்தானம் ஏறுறதும், ஒரு கேந்திராதிபதி ஒரு திரிகோணம் ஏறுறதும் நன்மை. அங்க ஆல்ரெடி குரு இருக்கிறாங்க. இப்ப குரு கூட செவ்வாய் சேரும்போது இங்க என்ன ஆகுதுன்னா குரு மங்கள யோகம் அப்படிங்கிற ஒரு யோகம் உண்டாகுது. ஸோ இதனால என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போறோம். 2ஆம் பட்சமா 16/7/2024 அன்னைக்கு சூரிய பகவான் உங்க ராசிக்கு அஷ்டமாதிபதி சூரிய பகவான் 6ஆம் இடத்துல இருந்தாரு, இப்போ ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு நகரக்கூடிய ஒரு சூழ்நிலை. கடைசியா உங்களுடைய 6-9க்கு அதிபதியான புதன் பகவான் 7ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் 19/7/2024 அன்னைக்கு. ஸோ 2 கிரகங்கள் நல்ல ஸ்தானத்தில் இருந்தா, 2 கிரகங்கள் கொஞ்சம் நம்மளுக்கு நெகட்டிவான இடத்துல மாறி இருக்குதோ அப்படிங்கிற ஒரு சின்ன உறுத்தல் இருக்கும் இந்த மாதம். ஸோ அப்போ அதனால என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத ஒவ்வொரு தலைப்புகளா பார்த்துடலாம். முதல்ல சுய தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்க போகுது இந்த மாதம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, பாருங்க, 10ஆம் இடம் தான் சுய தொழில் ஸ்தானம். அந்த ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்கிர பகவான். ஒரு முதல் 7 நாட்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். ஸோ அது நன்மையா சார் அப்படின்னு கேட்டா கண்டிப்பா நல்லது கிடையாது. சுயதொழில் செய்யக்கூடிய விஷயங்கள்ல நிறைய ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். நம்மளுடைய வேலைகளை இறங்கி செய்யற மாதிரியான ஒரு சூழல்கள் இருக்கும். கூட இருக்கிறவங்க நம்மளுக்கு இந்த அளவுக்கு பிசிக்கல் ஹெல்ப்போ மென்டல் ஹெல்ப்போ எக்கனாமிக்கல் ஹெல்ப்போ பண்ணாம இருப்பாங்க. நம்ம தான் இறங்கி வேலை செஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் உண்டு. ஆனா இந்த காலகட்டம் அந்த 7/7/2024 அப்புறம் அந்த சுக்கிர பகவான் இறங்கி 7ஆம் இடத்துக்கு வர்றாரு. கூட்டாளிகள் தேடி வரும். நம்ம கூட்டு தொழில் செய்யலாம், கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன், நல்ல ஆஃபர்ல வருவாங்க. ஏதாவது சான்சஸ் இருக்குதா, நம்ம சேர்ந்து செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணங்களோட ஒரு ஆஃபரோட வரக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு. தொழில் சம்பந்தமாக வெளியூர் வெளிமாநில பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயமும் ஏற்படும். தொழில் சம்பந்தமாக முதல் 19 நாட்களுக்கு 7லிருந்து 19ஆம் தேதி 16ஆம் தேதி வரைக்கும் அந்த 11 நாட்கள் தொழில்ல என்ன விஷயங்கள் வேணுமோ அதை நீங்க செய்திக்க முடியும். என்ன விஷயங்கள் வேணுமோ அதை நம்ம செய்துக்க முடியும். என்ன காரணம் அப்படின்னா, செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் 12ஆம் தேதி தான் குருவோட வீட்டுக்கு, அதாவது குரு இருக்கிற ஸ்தானமான ரிஷபராசிக்குள்ள பயிற்சி ஆகிறாரு.
ஆனா சூரிய பகவான் அஷ்டமாதிபதியாகி அவர் 16ஆம் தேதி 7ஆம் இடத்துக்கு வந்து ராசியை பார்த்துட்டார். கூடவே அவர் 10ஆம் அதிபதி கூட சேர்றார். அப்படிங்கும்போது 7/7/2024 இருந்து 16/7/2024 வரைக்கும் உங்களுக்கு தொழில் சம்பந்தமாக எந்த விதமான மாற்றங்கள் செய்யறதா இருந்தாலும் இந்த சர்டன் பீரியடுக்குள்ள செஞ்சுக்குங்க. என்னதான் உங்களுடைய தசாபுத்தி நல்லபடியாக இருந்தாலும் அதுல எப்ப பண்ணணும் அப்படிங்கிறது வேணும் இல்லையா? அதுக்குதான் அந்த கோச்சாரம், அந்த ஃபில்ட்ரேஷனுக்கு தான் அந்த கோச்சாரம். அப்போ அந்த டைம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அந்த டைம்ல நம்ம பயன்படுத்திக்கலாம். அதற்கப்புறம் 16 அப்படின்னு சொல்லக்கூடிய தேதிக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா, அந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் அதிபதியான சுக்கிர பகவானோட சேர்றார். ஸோ இது என்னன்னா, நம்ம அதுக்குண்டான முயற்சிகள் எடுப்போம், அது எல்லாமே செய்வோம். ஆனா அது வந்து பாசிட்டிவா மாறுறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. அதை அந்த சூரியன் தடுத்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப ரிஸ்க் எடுத்து சில காரியங்களை செய்யற மாதிரி இருக்கும். ஆனா அந்த 7/7/2024 இருந்து 16/7/2024 கூட செய்யற மாதிரி இருந்தா எந்த ரிஸ்க்கும் இல்லை. சிம்பிளா ஈஸியா முடிச்சிடும். ஒரு இடத்துல டக்கு டக்குன்னு அந்த காரியம் முடிஞ்சிடும். நம்ம வெளியில போய் ஒரு வேலையை செய்யறோம் அப்படின்னாவே அந்த வேலை கடகடகடன்னு நம்மளுக்கு முடிஞ்சு ஒரு ரிசல்ட்டை கொடுக்குதுனாவே எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அலைச்சல் இல்லாம அந்த விஷயம் நடந்துருச்சுனாவே எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கிறது பிராக்டிக்கலா உணர்ந்தா தான் தெரியும். ஸோ அப்படி ஒரு காலகட்டம் இந்த சூழல்கள்ல இருக்குது. அதை சரியாக பயன்படுத்தி கொள்ளலாம். அதே போல நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதே போல இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்க ராசிக்கு 6ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்காரு. 8ஆம் அதிபதியும் 7ஆம் இடத்துல இருக்கு. 5 கூடியவரும் 7ஆம் இடத்துல இருக்காங்க. அவரே 10ஆம் அதிபதி. பாருங்க, இது திருமண வாழ்க்கைக்கு ஏற்ற காலமா, திருமண வாழ்க்கையில நல்லபடியான சந்தோஷத்தை கொடுக்குமா அப்படின்னு கேட்டா, சுக்கிரனுடைய அமைப்பை மட்டும் வச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா 5ஆம் அதிபதி 7ல. இப்ப கணவன் மனைவிக்குள்ள நல்ல அந்யூன்யம் இருக்கணும், நல்ல ஒற்றுமை இருக்கணும். நான் என்ன நினைக்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும், நீ என்ன நினைக்கிறத நான் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கணவன் மனைவிக்குள்ள அவ்வளவு ஒரு ஒட்டுதல் இருக்கும், அவ்வளவு அந்யூன்யம் இருக்கும். இப்ப லவ் பண்ணவே ஆரம்பிச்சிருவாங்க ஃப்ரெஷ்ஷா. சுக்கிரன் 5ஆம் இடத்துல இருக்கு. 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஆல்ரெடி 5ல குரு பகவான் இருக்காங்க. கூடவே செவ்வாயும் இணையும் போது அங்க குருமங்கள யோகம் ஏற்படுது. அது சுபமான யோகம் தான். மகரத்திற்கு அந்த குருமங்கள யோகத்தோட சேர்த்து குருவினுடைய பார்வையும் கிடைக்குது. ஸோ இது நல்ல விஷயம்தான். ஆனா பாருங்க, 16ஆம் தேதி உங்க ராசிக்கு அஷ்டமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் 7ஆம் இடத்துக்கு வர்றாரு. உங்க ராசிக்கு 6 கூடியவர் அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் ஆல்ரெடி 7ஆம் இடத்துல தான் இருக்கிறார் 19ஆம் தேதி வரைக்கும். இது நல்லதா சார் அப்படின்னு கேட்டா, கணவன் மனைவிக்குள்ள எவ்வளவு அந்யூன்யம் இருக்குதோ அந்த அளவுக்கு பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும். வாழ்க்கை துணைக்கு தொழில் சார்ந்த டென்ஷன் பிரஷர் இருக்கும். அதை கொண்டு வந்து வீட்டுல காட்டிடுவாங்க. தேவையில்லாத ஏழ்றைகளா கொண்டு வந்துருவாங்க. நிறைய சண்டைகள் போட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். எதுக்காக அந்த சண்டை நடக்குது, என்ன காரணம் அப்படிங்கிறது இருக்காதுங்க. இதுதான் இங்க பிரச்சனையே. ஒரு வேலிடான ரீசன் இருந்ததுன்னா ஓகே அப்படின்னு ஏத்துக்கிடலாம். ஏன் அங்க உட்கார்ந்த அப்படின்னு கேட்டா போதும், சண்டை வந்துடும். ஏன்னா வேற எங்கேயோ இருக்கிற டென்ஷன், வேற எங்கேயோ இருக்கிற ப்ரெஷர் கொண்டு வந்து நம்ம மேல இறக்குவாங்க. நீங்க உங்க வாழ்க்கை துணை மேல இறக்குவீங்க, இல்ல அவங்க உங்க மேல இறக்குவாங்க. ஏதோ ஒரு வகையில கான்ட்ரவர்சியா அவங்க வந்துடும். நல்லா சண்டை கட்டிட்டு அதுக்கப்புறம் சாயங்காலம் பார்த்தா, காலையில சண்டை கட்டினாங்க, சாயங்காலம் பார்த்தா 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துக்குவாங்க. கூட இருக்கிறவங்களெல்லாம் முட்டாள் பண்ணிடுவாங்க. ஏன்னா சுக்கிரனும் இருக்கு 5 கூடியவர் 7ஆம் பாவத்துல சுக்கிரன் இருக்காங்க. என்ன சண்டை போட்டாலும் அந்த ஒற்றுமை, அந்த தேவை அப்படிங்க, கணவனோட தேவை மனைவிக்கோ, மனைவியோட தேவை கணவனுக்கோ வேணும் அப்படிங்கறத உணரக்கூடிய வேலையை அந்த சுக்கிரன் செஞ்சிருது. கூட இருக்கிறவங்கள கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க, இவங்க சந்தோஷமா இருப்பாங்க. காலையில பார்த்தா மறுபடியும் சண்டை கட்டிக்குவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை தான் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த அமைப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோங்க. கோபதாபங்களை கொஞ்சம் குறைச்சிக்குங்க. என்ன இருந்தாலும் அவங்களுடைய தேவை நம்மளுக்கு வேணும், அவங்களுடைய ஆசபாசம் வேணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டு இருந்தா போதுமானது. கணவன் மனைவி உறவுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்துக்கலாம் அப்படிங்கறது சொல்லுது. அந்த பக்குவம் உங்களுக்கு உண்டு. ஏன்னா குருவோட பார்வை இருக்குது மகரத்துக்கு. 7.5 சனி, அதுல குடும்பச்சனி போயிட்டு இருக்குது. அதுவும் குடும்பத்துல கொஞ்சம் குழப்பங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புல சனி வக்ரமா கூட ஆகிறாரு.
ஆனால் குருவோட பார்வை இருக்கிறதுனால தப்பிச்சுட்டு வந்துட்டுருக்கிறீங்க. இப்போ அந்த குருவோட பார்வை இருக்குது, அந்த பக்குவம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். எங்கே பேசணும் எங்கே பேசக்கூடாது, எதை சொல்லலாம் எதை சொல்லக்கூடாது அப்படிங்கிறத மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு பக்காவாக நடந்து கொண்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுது. வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். 6ஆம் இடம் உத்தியோகஸ்தானம். இதில் சூரியன் இருக்கார். முதல் 16 நாட்களுக்கு டென்ஷன் ப்ரெஷர் இருக்கும், மாற்றமே இல்லை. முதல் 16 நாளுக்கு ரொம்ப கஷ்டம்தான். அதுக்கப்புறம் ஃப்ரீ ஆகிடுவீங்க. அவ்வளவு டென்ஷன். மேலதிகாரிகள் நம்மளை போட்டு அப்படியே குறைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. அதை செய்யுங்க இதை செய்யுங்க, அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க, இந்த வேலையை பாரு அந்த வேலையை பாரு ஓட்டியை பாரு அப்படின்னு சொல்லி போட்டு நம்மளை கசக்கி புழிஞ்சிருவாங்க. நம்மகிட்ட எவ்வளவு ஸ்டாமினா இருக்கோ அதை அப்படியே வாங்கிடுவாங்க. நம்மகிட்ட எவ்வளவு திறமை இருந்தாலும் அதை எடுத்துக்குவாங்க. அதுதான் சொல்ல வருது. ஸோ அப்போ இந்த காலகட்டம் உங்களுக்கு வேலையில் டென்ஷன் ப்ரெஷர் இருக்கும், ஒர்க்லோடு அதிகமாக இருக்கும், எதிரிகள் அதிகமாக இருப்பாங்க. ஆனால் எதிரிகளை சமாளிச்சிருவீங்க, ஒர்க்லோட சமாளிக்க முடியாது. நேரங்கிட்ட நேரம் வேலை செய்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான், சிம்பிள். 16ஆம் தேதிக்கு மேலே ஃப்ரீ ஆகிடுவீங்க. அந்த பிரச்சனையிலிருந்து ரிலீஸ், ஃப்ரீ ஆகிடலாம். ஆனால் எந்நேரமும் வேலை செய்யணும், வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணுங்கிற சிந்தனை இருந்துகிட்டே இருக்கும். எப்படியாவது ஹார்ட் ஒர்க் பண்ணி முன்னேறினணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருந்துகிட்டே இருக்கும். அது உங்களை இந்த மாதம் நல்லபடியாக வாழ வைத்து விடும், அப்படிங்கிறத மாற்றம் இல்லை. ஏன்னா 6 கூடியவர் இருக்கிறார், புதன் அவர் ராசியை பார்த்துட்டே இருக்கிறார், குருவினுடைய பார்வையும் இருக்கு. ஸோ நல்ல விஷயம். படிப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2ஆம் இடத்துல வக்கரமா இருக்கிறாரு சனி. ஸோ ஆரம்ப கல்வி படிச்சுட்டு இருக்க ஒரு 10th +2 வரைக்கும் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் விளையாட்டுத்தனம் அதிகமாக இருக்கும், படிப்புல ஆர்வம் குறையும். மேல்கல்வி படிக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லா இருக்கும். 4 கூடிய புதனோட சேரார். உடல் ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 12ஆம் தேதி வரைக்கும் உடல் தொந்தரவுகள் கொஞ்சம் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்தாலும் அதற்கு மேல் அந்த குருவோட செவ்வாய் சேர்றதுனால உடல் தொந்தரவுகள் நீக்கப்படும், குறையும், நல்ல மருத்துவம் எடுப்பீங்க, சரியாயிடும் அப்படிங்கிறது சொல்லுது. மீறி போனா கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் மட்டும் வரலாம், அவ்வளவுதான், வேற ஒன்றும் தொந்தரவு இல்லை. அப்போ கேஸ் இல்லாத ஐட்டங்களை சாப்பிட்றது நல்லது. 5ஆம் இடத்துல குரு செவ்வாயோட சேர்றதுனால சொல்றோம். ஸோ அவ்வளவுதான், இது பெரிய இஷ்யூ கிடையாது. இந்த மாதம் ரொம்ப கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியான ஒரு காலகட்டம் தான் சொல்லுது. இப்போ இந்த மாதத்தில் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் பார்த்துட்டோம், சின்ன சின்ன நெகட்டிவ்ல இருக்கு இல்லையா? அந்த நெகட்டிவை பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா, அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி கோவிலுக்கு போங்க. மகாலட்சுமிக்கு 2 நெய் தீபம் போடுங்க, மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்து வழிபாடு பண்ணிட்டு வாங்க. மேலும் மகர ராசி அன்பர்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.